ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ண வந்துருக்கோம். இந்த கேட்டு பாருங்கள் எப்படி இருக்குது. எல்லாம் பக்காவாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கு பாருங்கள். க்ளீன் பண்ணி பெயிண்ட் அடிக்க போகிறோம். பெயிண்ட் அடிச்சு ரூமே வேறு லெவலில் எடுத்து போகிறோம். எல்லாம் எப்படி இருக்கு கிளாஸமாக இருக்குது. இந்த இடமே பெயிண்ட் எல்லாம் வச்சு எல்லாம் நீட்டாக இருக்கும்போது எப்படி இருக்கு தல்றா. எல்லாம் தண்ணி தந்து ஃபுல்லாக சொரண்ட அதை கொட்டுது பற்றி நிறையா. சரி நீ ஃபுல்லாக தேட தள்ளுறடே தள்ள அப்பப்போ லைட்டை கழுவிடு. சரி ஓகே. இங்கே தேய்ச்சாச்சு, அது கண்ணாடி போய்ட்டு மேலே போய் தேய்ப்போ. இந்த சைடில் ஃபுல்லாக தேய்ச்சாச்சா? ஓகே. அந்த சவுறு ஃபுல்லாகவே தேய்ச்சிரு. இன்னும் எவ்வளோ வேலை இருக்குது. சீரந்தை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிச்சு. நல்லா சுத்தமாடி அழுக்கே இருக்கக்கூடாது. மழை பெஞ்சா கூட சுகத்தில் கரைப்படக்கூடாது. டேங்கில் என்ன எவ்வளோ இருக்குதா? இன்னும் கம்மியாக தான் இருக்குதா? அதையும் கழுவிடு. இதெல்லாம் தரெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் போகாது. எல்லாம் பீச்சுக்கு மூட்டு போட்டு ஊற வச்சுருக்கேன். இன்னும் போடணும், ஒரு 30-40 பாக்கெட்டு போடணும். போட்டால் தான் கிளீனாகும். டேங்க் கழுவிட்டேன். இதெல்லாம் ஃபுல்லாக கழுவிட்டேன். பெயிண்ட் இல்லை, கழுவிடுச்சு. வாங்கிட்டு வந்து நாளைக்கு தான் அடிக்கணும். இன்றைக்கி லீவு, ஓட்டு போடுறதுனால எல்லாம் லீவ் விட்டாங்க கடையெல்லாம். ரைட். டேங்க் கழுவிட்டு பீச்சுக்கு மூட்டு போட்டாச்சு உள்ள. கிச்சனில் பார்த்தா ஃபுல்லாக பைப் துரு குடிச்சிட்டு இங்கே உடச்சிட்டு வேறு புது லைன் போடணும்.
பார்த்திங்கன்னா மாடி ஃபுல்லாக அடிச்சாச்சு. இந்த சைடில் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே அடிச்சாச்சு. இந்த வெள்ளை மாளிகை ஆகிட்டேன். இந்த சைடு ஃபுல்லாகவே அவ்வளோ பாசி இருந்தது. பாத்ரூம் ஃபுல்லாக எல்லாமே ஒயிட்டாக போட்டேன். இந்த சைடெலாம் ஒரு நேரத்தில் போகவே முடியல. இப்போ எவ்வளோ கிளியராக இருக்குது. ஃபுல்லாக ஓரளவு முடிஞ்சிச்சு. வாங்க மாடியில் போய் காட்டுறேன். மாடியிலையும் பல டேங்க் வரையும் எல்லாம் அடிச்சாச்சு. இது மேலே மட்டும் ஒரு யூனிட் மண் வச்சு ஒரு 13 சிமெண்ட்டு போட்டு அழகாக தரை போட்டோன்னா கெமிக்கல் ஊற்றி கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏன்னா ஏற்கனவே பழைய பில்டிங் ரொம்ப வீக்காக இருக்குது. அது பண்ணி வச்சுன்னா இதுக்கப்புறம் ஒரு 10 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். கீழே கொட்டுற வெள்ளம் இருக்குது. இது ஃபுல்லாக அடிச்சாச்சு. இது மறுங்க இந்த சைட்லேயும் ஃபுல்லாக அடிச்சாச்சு. பெட்ரூமாக பெயிண்ட் அடிச்சாச்சு. இங்கேயும் ஃபுல்லாக அடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக கரையாக இது வருது. அதனால் அது சுத்தமாக தட்டி எடுத்துட்டேன். அதேமாதிரி இது சன்ட்ரு கதவும் அந்த மாதிரி தான் ஃபுல்லாக கரையாக. இந்த கதவும் அந்த மாதிரி தான் ஃபுல் டைம் ஆச்சு. இருந்தாலும் ஓரளவு வேலை முடிஞ்சிச்சு. இங்கே பெயிண்ட் வேலையெல்லாம் கம்ப்ளீட்டாக ஆகி போச்சு. பில்டிங்காக பாருங்கள் பலன்னு ஆகிடுச்சு. இன்னும் சில்லற வேலை தான் இருக்குது. இன்னும் 2 நாளில் வேலை முடிஞ்சிடும். 2-3 நாள். இது ஃபுல்லாக கரையா பயங்கரமாக சாப்பிட்டுக்குது. இங்கே அந்த மாதிரி தான் ஃபுல்லாக சாப்பிட்டுக்குது.